ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் சாப்டரில் இல்லஸ்ட்ரேஷன் 15ல் ஒரு முக்கியமான அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அதாவது குட்ஸ் சென்ட் டு கஸ்டமர்ஸ் ஆன் சேல் ஆர் ரிட்டர்ன் பேசிஸ். இது டிஎஸ் ரெட்டி புக்கில். ஓகேயா? சரி, முதல்ல என்னென்ன கான்செப்ட் சொல்லிடுறேன். குட்ஸ் சென்ட் டு கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இப்போ நான் வந்து இந்த மாதிரி டம்பிள்ஸை வாங்கி விற்கிறேன், ட்ரேடிங் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஜிம்முக்கு வந்து 100 பீஸ் கொடுத்துட்டேன். ஓகே, 10,000 இந்த சம்பளம் எடுத்துக்கலாம், அப்படி எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், 10,000. ஓகேயா? ஆனால் ஒரு ஜிம் ஓனர் கேட்குறாரு, என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறாரு, சார் நான் 3 மாதம் வெயிட் பண்ணுறேன் சார், நல்ல பிஸ்னஸ் பிக்கப் ஆச்சுன்னா அப்படி நான் சேலாக வச்சுக்கிறேன். சப்போஸ் பிஸ்னஸ் பிக்கப் பண்ணலைன்னா ஐ வில் ரிட்டர்ன் த குட்ஸ் டு யூ, திரும்ப கொடுத்துறேன், உங்களுக்கு ஓகே ஏன்னு கேட்குறாரு. ஓகே, நீங்கள் அந்த ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு இந்த 3 மாதத்துக்கு ஏதாவது நீங்கள் பெனால்ட்டி கேட்பீங்க, இன்ட்ரெஸ்ட் கேட்பீங்க, அது டிஃப்ரெண்ட் டாபிக். ஓகேயா? அப்படி அதுக்கு நீங்கள் ஓகே சொல்லிட்டிங்கன்னா தட் இஸ் கால்டு குட்ஸ் சென்ட் டு கஸ்டமர்ஸ் ஆன் சேல் ஆர் ரிட்டர்ன். ஓகேயா? சரி, இப்போ இது நெகோஷியேஷன் போயிட்டுருக்கு உங்கள் கஸ்டமர்கிட்ட. ஓகேயா? ஆனால் அதுக்குள்ளே உங்கள் ஆஃபீஸில் வந்து இதை சேல்ஸை புக் பண்ணிட்டாங்க, கஸ்டமர் இன்வாய்ஸ் போட்டு புக் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன புக் பண்ணியிருப்பாங்க? என்ட்ரி கஸ்டமர் அக்கௌண்ட் டாட்டு சேல்ஸ் புக் பண்ணிட்டாங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு இந்த இன்வாய்ஸை ரிவர்ஸ் பண்ணிடணும். ஓகே, அது முக்கியமான விஷயம். இது நீங்கள் டிசம்பர் மாதம் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க. டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் 3 மாதம் டைம் இருக்குது, கரெக்டாக? ஆனால் டிசம்பர் மாதம் புக்ஸை க்ளோஸ் பண்ணுறீங்க அந்த இயருக்கு, அதாவது ஜனவரி டு டிசம்பர்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஜான் டு டிசம்பரில் க்ளோஸ் பண்ணும்போது டிசம்பர் மாதத்துக்கு இந்த இன்வாய்ஸ் உண்டா, சேல் உண்டானா கிடையாது. ஓகே, ஏன்னா திரும்ப வர சான்ஸ் இருக்குது மார்ச் மாதத்துக்குள்ளே. ஸோ உங்கள் அக்கௌண்ட் ஸ்டாஃப் புக் பண்ணாங்கல்ல இன்வாய்ஸ், அதை முதல்ல கேன்சல் பண்ணிடணும், ரிவர்ஸ் பண்ணணும். அப்போ சேல்ஸ் அக்கௌண்ட் டாட் கஸ்டமர் அப்படின்னா சேல்ஸில் மைனஸ் பண்ணிடணும், கஸ்டமர் மைனஸ் பண்ணிடணும். எவ்வளோ அமௌண்ட்டு? 10,000 rupees. ஓகேயா? இதுதான் ஃபஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, சேல்ஸ் அக்கௌண்ட் டாட் கஸ்டமர். ஓகேயா? சரி, இப்போ இதில் என்ன சொல்லியிருக்கு? த ரேட் ஆஃப் கிராஸ் ப்ராஃபிட் வாஸ் 1/5 ஆன் சேல், 1/5. அப்படின்னா இந்த 10,000 2,000 இஸ் ப்ராஃபிட். அப்போ 8,000 தான் இதோடைய காஸ்ட், அடக்கம் விலை. ஓகேயா? ஸோ பேசிக்கலி என்ன நடந்திருக்கு? அதாவது பிஸ்னஸ் ஆங்கிளில் ஒரு லீகல் ஆங்கிளில் பார்த்தோன்னே எங்கிட்ட இருக்க ஸ்டாக்கு ஒரு கஸ்டமர்கிட்ட போய் உட்காந்துருக்கு, அவ்வளோதான். பேசிக்கலி ஒரு ஜிம்மில் போய் உட்காந்துருக்கு. அப்போ இந்த ஸ்டாக் யாருது? என்னோடது. அப்போ டிசம்பர் மாதம் இந்த ஸ்டாக்கை வந்து நான் அக்கௌண்ட் பண்ணணும், என் ஸ்டாக் மாதிரி, கரெக்டாக? ஏன்னா நம்ம செல் பண்ணும்போது ஸ்டாக்கை எடுத்துருப்போம், கரெக்டாக? அப்போ நம்ம வி ஹேவ் டு புட் பேக் த ஸ்டாக். அதுதான் செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். அப்போ புட் பேக் த ஸ்டாக்னு என்ன அர்த்தம்? ஸ்டாக் இஸ் ஆல்வேஸ் ஏ ரியல் அக்கௌண்ட், டெபிட் பேலன்ஸ், கரெக்ட்? அப்போ க்ளோசிங் ஸ்டாக் அக்கௌண்ட் டேட்டார் டு ட்ரேடிங் அக்கௌண்ட்டு போட்டுட்டோம். அப்படின்னா உங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் அசட் இன்க்ரீஸ் ஆகுது, ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் க்ளோசிங் ஸ்டாக் வரும்ல, அதில் ஆட் ஸ்டாக் வித் கஸ்டமர்னு போட்டுட்டோம், ஆட் ஸ்டாக் வித் கஸ்டமர். ஓகே? ஸோ செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் யூ இன்க்ரீஸ் த ஸ்டாக் அண்ட் இன்க்ரீஸ் த க்ளோசிங் ஸ்டாக், ஆனால் காஸ்ட் ப்ரைஸ் தான், அடக்க விலை தான். ஓகே, ஒன்லி திஸ் 8,000 rupees. ஓகே, ஸோ இதான் செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இப்படி பண்ணால் என்னாச்சு? நீங்கள் அந்த முதல்ல புக் பண்ணீங்கல்ல அந்த இன்வாய்ஸுக்கு 2,000 rupees ப்ராஃபிட் இருந்ததில்ல, அதை நம்ம ரிவர்ஸ் பண்ணிட்டோம். பேசிக்கலி என்ன பண்ணோம்? ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் சேல்ஸை மைனஸ் பண்ணோம் 10,000. ஓகே, ஸ்டாக் ஆட் பண்ணோம், க்ளோசிங் ஸ்டாக் ட்ரேடிங் அக்கௌண்ட்லேயே. அப்போ 2,000 rupees மைனஸ் ஆயிருக்கு, கரெக்டாக? அதாவது நெட் இம்பேக்ட் அதுதான் இப்போ. ஸோ இந்த மார்ஜினை ரிவர்ஸ் பண்ணிட்டோம், சேல்ஸை ரிவர்ஸ் பண்ணிட்டோம், ஸ்டாக்கை வந்து புட் பேக் பண்ணிட்டோம் காஸ்ட் ப்ரைஸில். ஓகேயா? ஸோ இந்த வென்எவர் குட்ஸ் சென்ட் டு கஸ்டமர்ஸ் ஆன் சேல் ஆர் ரிட்டர்ன்னா 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சேல்ஸை ரிவர்ஸ் பண்ணணும், ஓகே, அப்புறம் க்ளோசிங் ஸ்டாக்கை ஆட் பேக் பண்ணிடணும், ஆனால் காஸ்ட் ப்ரைஸில். ஓகேயா? தேங்க்யூ.